முதலாவதாக நாம சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய பஸ்திரிகா அப்படிங்கிற பயிற்சி, அதாவது சுவாச பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி நம்ம செஞ்சிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 2 3 4 5 சுவாசத்தை நன்றாக இழுத்து கழுத்தை மேல உயர்த்தி வேகமாக சுவாசத்தை வெளியிடக்கூடிய அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ். இதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணி செய்ய வேண்டியதுதான். நம்மளுடைய டயப்ரம் நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுக்கும் செஸ்ட் கேவிட்டி விரிகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப் அண்ட் டவுன். அடுத்து செகண்ட் செஞ்சிடலாமா? செகண்ட் லெஃப்ட் டு ரைட். இப்போ ரைட் சைட்ல இருந்து மூச்சை இழுத்துட்டே வந்து ஆப்போசிட்ல விடும். இது விலா எலும்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடைத்தசைகள் நன்றாக சுருங்கி விரிவதற்கும், நம்மளுடைய மார்பெலும்புகள்ல மட்டும்தான் அதிகமான இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த பக்கவாட்டில் செய்யக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மார்பெலும்புகள் நன்றாக சுருங்கி விரிந்து இடைத்தசைகள் சுருங்கி விரிந்து இரத்த ஓட்டம் அதிகமாகி இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக உருவாகும் போது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக மிக முக்கியமானது இரத்த சிவப்பணுக்கள். அதனால இந்த பக்கவாட்டுல செய்யற பயிற்சியை இன்னொரு தடவை செஞ்சலாமா? ரெடி, ஸ்டார்ட். குறைந்தது 5, அதிகபட்சம் 10 தடவை செஞ்சா போதுமானது. ஓகே.